சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடி பகுதியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வு தமிழகத்தின் தொன்மையான நாகரிக வாழ்வியலின் மீது மேலும் வெளிச்சமிடும் வகையில் முக்கியமான கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து அளித்து வருகிறது. குறிப்பாக இந்த அகழாய்வு கட்டத்தில் தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்டு வரும் சாயக்கிண்ணங்கள் ஆய்வாளர்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கீழடி அகழாய்வு திட்டம் தமிழர் நாகரிகத்தின் தொன்மையான உலகிற்கு எடுத்துக்காட்டும் முக்கியமான முயற்சியாக 2014-2015 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டது. வைகை நதிக்கரையை மையமாக கொண்டு நடைபெறும் இந்த ஆய்வு தொல்தமிழர் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை வெளிப்படுத்தி வருகிறது. இங்கு தொடர்ச்சியாக 10ஆம் கட்ட அகழாய்வு 2024 ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி 2025 ஜூலை மாதம் வரை நடைபெற்றது. அந்த கட்டத்தில் கிடைத்த பல முக்கிய கண்டுபிடிப்புகள் கீழடி நாகரிகத்தின் முன்னேற்ற நிலையை உறுதிப்படுத்திய நிலையில் தற்போது நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட ஆய்வு மேலும் ஆழமான தகவல்களை வெளிக்கொணர ஆரம்பித்துள்ளது. மார்ச் 18ஆம் தேதி தொடங்கிய இந்த 11ஆம் கட்ட அகழாய்வு கஜேந்திரன் என்பவரின் ஒற்றை ஏக்கர் நிலப்பரப்பில் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 6 குழிகள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு குழியும் புதிய தகவல்களை அளித்து வருகிறது. மார்ச் 26ஆம் தேதி முதலில் தோண்டப்பட்ட 2 குழிகளில் 5க்கும் மேற்பட்ட சாயக்கிண்ணங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இது ஆய்வாளர்களுக்கு ஆரம்பத்திலேயே முக்கிய சுட்டுக்காட்டாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து மேலும் தோண்டப்பட்ட குழிகளிலும் சாயக்கிண்ணங்கள் தொடர்ச்சியாக கிடைத்தன. குறிப்பாக அவை சிதறிய நிலையில் அல்லாமல் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு பின்னர் சரிந்த நிலையில் இருப்பது மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. இதுவரை 10க்கும் மேற்பட்ட சாயக்கிண்ணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. முந்தைய கட்ட அகழாய்வில் இத்தகைய கிண்ணங்கள் சிதறிய நிலையில் மட்டுமே கிடைத்திருந்த நிலையில் இம்முறை அவை ஒழுங்காக அடுக்கப்பட்ட நிலையில் கிடைத்திருப்பது ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த அமைப்பு கீழடி பகுதியில் ஒரு திட்டமிடப்பட்ட உற்பத்தி முறை அல்லது சேமிப்பு முறை இருந்திருக்கலாம் என்பதற்கான சான்றாக கருதப்படுகிறது. குறிப்பாக கிண்ணங்கள் ஒரே இடத்தில் அதிக அளவில் கிடைத்திருப்பது தொழிற்சாலை செயல்பாடு இருந்ததாக வாய்ப்பு சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இந்த சாயக்கிண்ணங்கள் செங்கல் கட்டுமானத்தின் உட்பகுதியிலிருந்து கிடைத்திருப்பது மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இது அந்த இடம் ஒரு உற்பத்தி மையமாக இருந்திருக்கலாம் என்பதற்கான வலுவான சான்றாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். காலப்போக்கில் இந்த கட்டிடங்கள் இடிந்து மண்ணில் புதைந்திருக்கலாம் என்றும் அதனுடன் சேர்ந்து கிண்ணங்களும் புதைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்ப அறிவு மற்றும் கட்டிட அமைப்பு குறித்து புதிய புரிதல்கள் உருவாகின்றன. 11ஆம் கட்ட அகழாய்வில் மேலும் ஒரு முக்கிய அம்சமாக செங்கல் கட்டுமானத்தின் 8 அடுக்குகள் தெளிவாக வெளிப்பட்டுள்ளன. இது அந்த கால கட்டிடக்கலையின் மேம்பட்ட தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த கட்டுமானங்களின் அருகில் சிதைந்த சுடுமண் கற்கள், சிறிய பானைகள் மற்றும் பானை ஓடுகள் அதிக அளவில் கிடைத்துள்ளன. இது அந்த பகுதி ஒரு செங்கல் தயாரிப்பு அல்லது பானை உற்பத்தி மையமாக இருந்திருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்களை வழங்குகிறது. அதாவது கீழடி பகுதி வெறும் குடியிருப்பு பகுதியாக மட்டுமல்லாமல் தொழில்நுட்பமான நகர அமைப்பாகவும் இருந்திருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் தற்போது அதிகரித்து வருகின்றன. இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் சங்ககால தமிழர்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் நகர திட்டமிடல் ரீதியாகவும் முன்னேற்றம் அடைந்திருந்தனர் என்பதை காட்டுகின்றன. மொத்தத்தில் கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வு தமிழர் நாகரிகத்தின் ஆழத்தையும் பெருமையையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் முக்கியமான கட்டமாக மாறி வருகிறது. தொடர்ந்து நடைபெறும் இந்த ஆய்வு மேலும் பல ஆச்சரியமான உண்மைகளை வெளிக்கொணரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.